இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை மேன்மையான பாதையிலே அவர் கொண்டு போகிறபடியினால் இதோ எப்பொழுதும் அவரை நாம் ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும் கடனாளிகளாக இருக்கிறோம். நேயர்களே, தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சிகளை இந்த நேரத்திலே நீங்கள் பார்ப்பதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஏதாகிலும் ஜெப விண்ணப்பங்கள் இருக்கிறது என்றால் இதோ எங்களுடைய கைபேசி எண்ணுக்கு நீங்கள் அணுகலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால் மேன்மையாக நம்மை நடத்துகிறார். நாம் தொடர்ச்சியாக மலை பிரசங்கத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதில் ஏறக்குறைய ஒரு 5 பிரசங்கங்களை நாம் கேட்டுவிட்டோம். கடந்த வாரத்திலே இதோ நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இன்றைக்கு குறிப்பாக நாம் தியானிக்க போகிறது என்ன என்றால் 5ஆம் அதிகாரத்திலே 7வது வாக்கியம். இந்த வாக்கியத்தை நாம் தியானிக்கிறதற்கு முன்பாக கண்களை மூடி ஜெபம் செய்து ஆவியானுடைய அனுகிரகத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் உணரத்தக்கதாக நம்மை நாம் அவருடைய கையிலே அர்ப்பணம் செய்யலாமா? மகாவல்லமையும் கிருபையும் அன்பும் தயவும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலும் இந்த பரிசுத்தமான நாளிலும் உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக அற்புதமாக வழிநடத்தி வருவதற்காக நன்றி ராஜா. இந்த நாளின் செய்தியை கேட்கும் அன்பு உள்ளங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலே இருக்கும் பயத்தை என் ஆண்டவர் நீர் எடுத்து போட்டு நல்ல தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுத்து இதோ இந்த நாளின் வார்த்தையின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து உம்முடைய வார்த்தையை கொண்டு நீங்க மகிமைப்படுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு விசை ஒரு கிறிஸ்துவர் இதோ தன்னுடைய பிசினஸ் நிமித்தமாக அவர் வெவ்வேறு நாடுகளுக்கு போகிறது அவருடைய பழக்கமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட நாட்டை நோக்கி அவருடைய விமானம் போய்கொண்டு பறந்து கொண்டு இருந்தது. எப்பொழுதுமே அவர் விமானத்திலே பறக்கும்போது தன்னுடைய குட்டியான வேதாகமத்தை வைத்து அவர் ஏதாகிலும் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறது அவருடைய பழக்கமாக இருந்தது. அவர் அவிதமாக அவருடைய குட்டியான வேதாகமத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்த பொழுது எப்பவுமே இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற வேளையில சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. அந்த சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த போது அவர் வாங்கி அதை சாப்பிட்டு கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு காற்று, ஸ்ட்ராம் என்று சொல்லுகிறோமே, அது பயங்கரமாக தாக்கினது நிமித்தமாய் அந்த விமானம் பயங்கரமாக ஆடினது. அது எந்த அளவுக்கு ஆடினுச்சு அப்படின்னா அந்த தண்ணீர் ஆகாரம் எல்லாம் கீழே விழுகிறதற்கு ஏதுவாக அது ஆடின போது அந்த விமானத்தில் இருந்தவர்கள் எல்லாம் கூக்குரலிட்டார்கள். யாரை கூப்பிட்டுருப்பாங்க? அவங்களுடைய புருஷன், மனைவி, பிள்ளைகளையா கூப்பிட்டுருப்பாங்க? இல்லை, தங்களை உண்டாக்கின தேவனை அவர்கள் அழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அங்க இருந்தவங்க எல்லாம் பிளெயின்ல ஓ மை காட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துக்கிற சத்தத்தை இந்த தேவ மனுஷனும் கேட்டார். ஆனால் இவர் வேதாகமத்திலே கையில வச்சு அவர் வாசிட்டு இருந்த வேத பகுதி இங்கு லூக்கா 17ஆம் அதிகாரத்தை அவர் வாசித்து கொண்டிருந்தார். 15ல இருந்தே வாசிட்டு வந்தாரு. அந்த சூழ்நிலையிலே 17வது அதிகாரத்தை அவர் வாசித்தார். அந்த அதிகாரத்தை அவர் வாசித்து கொண்டிருந்த போது இந்த விமானம் பயங்கரமா ஆடின போது இவருக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவருக்கு பயங்கரமான பயம் வந்து விட்டது. இதோ என்னுடைய உயிர் போய்விடுமோ அல்லது விமானத்தில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் மாண்டு போவோமே, இப்படி விமானம் ஆடுகிறதே என்று சொல்லி எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. அந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே வந்த இடத்துலயே அவங்க கீழே படுத்துக்கிட்டாங்க. அந்த காட்சி ஒவ்வொருவருக்கும் பயங்கர திகிலை கொடுத்தது. ஆனாலும் அந்த ஒரு சூழ்நிலையிலும் வசனத்தை நான் படித்து கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி அவர் தொடர்ந்து படித்த பொழுது 13வது வாக்கியத்தை அவர் வாசித்தார். அந்த வாக்கியம் விதமாய் சொல்லுகிறது, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அதை ஆங்கிலத்தில் நீங்க வாசிங்க அப்படின்னா ஓ லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் அஸ். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை வேற ஒன்றும் இல்லை, இரக்கம். இந்த இரக்கத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார், அதை யாருக்கு கொடுக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தியானமாக இருக்கிறது. மத்திய 5ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்திலே மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்னைக்கு மனுஷங்களுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏன் கடினம் ஆயிடுச்சு அப்படின்னா சக மனிதர்கள் மேல் இதோ இரக்கம் இல்லாமல் அவர்களை தண்டிக்க வேண்டும், அவர்களை கொன்று போட வேண்டும் அல்லது அவர்களை அழிக்க வேண்டும் என்பதுதான் மனுஷனுடைய யோசனையாக இருக்கிறது. அவரும் நம்மை போல ஒரு மனிதர் தானே, தேவ சாயலிலே படைக்கப்பட்டவரே. ஒருவேளை தப்பு பண்ணா என்ன,
அவரை மன்னித்து விடுவோம் என்கின்ற மனப்பான்மை இன்னைக்கு மனிதர்களுக்கு இல்லை. இரக்கம் காண்பிக்கணுமா, என்னுடைய சொந்தக்காரங்க, என் கூட பிறந்தவங்க, அவங்களுக்கு மட்டும் நான் செய்வேன், அல்லது என்னுடைய குடும்பத்துக்கு மாத்திரம் நான் செய்வேன் என்று எண்ணுகிறவர்கள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலிருந்து நாம் இரக்கம் பெற வேண்டுமே என்றால் இந்த இரக்கத்தை மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனாலதான் எங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஏன் அப்படின்னா, பரிதாபப்படணும். யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான நோய் வந்து விட்டது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த மனுஷனுக்கெல்லாம் அதெல்லாம் வேணும் பாஸ்டர், அதெல்லாம் அவருக்கு தண்டனை என்று சொல்வார்கள். அப்போ அவங்க சொல்ற வார்த்தையிலேயே அவங்க குணம் இரக்கம் இல்லாத குணம் என்று பார்க்கிறோம். யாரா இருந்தா என்ன, ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது பக்கத்துல இருந்த 2 பேருமே குற்றவாளிகள் தான். இதோ அவரை அறைந்து கீழே நின்றவர்களும் குற்றவாளிகள் தான். எல்லாரும் பாவிகள். ஆனால் தன்னுடைய தகப்பனிடத்திலே அவர் என்ன ஜெபித்தார்? இதோ அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியார்கள், அவர்களை மன்னியும் என்றார். அவருடைய ஜெபத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிதாவினிடத்திலே இரக்கத்தை கெஞ்சினார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிதாவின் சமூகத்திலே உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் சொல்லிக்கொண்டு, என் மகன், என்னுடைய மகள் என்று சொல்லி, என்னுடைய ரத்தம், இவர்களுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன் என்று சொல்லி, அவருடைய இரக்காசனத்திலே அவர் இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடை நீங்க எடுத்து படிச்சாலும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக அருமையான போதனைகளை கொடுத்தார். அந்த போதனையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆசரிப்பு கூடாரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் சத்தியம் புரியறதில்ல. இந்த முழு ஆசரிப்பு கூடார சத்தியத்தின் மேன்மையே என்ன அப்படின்னா, தேவனுடைய இரக்கம் மனுபுத்தர்களாகிய உங்களுக்கும் எனக்கும் எப்படி கிடைக்கிறது? ஒரு பாவி அவன் பாவம் செய்யும் போது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஒரு ஆட்டை கொண்டு வந்து தேவ சமூகத்திலே அவன் பலி செலுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா, அவன் தான் பாவத்தை செஞ்சிருக்கிறான். அந்த ஆட்டை அவன் கொல்லும் பொழுது அந்த ஆட்டின் இரத்தத்தை ஆசாரியன் எடுத்துக்கொண்டு கிருபாசனத்திலே இருக்கும் அந்த முன்னாடி இருக்கிற திரைச்சலையில அவர்கள் தெளித்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும். ஆனா வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம் இதோ அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே போய் கிருபாசனத்திலே தெளிப்பார். ஏன் அப்படின்னா, ஒரு வருஷம் முழுவதுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த பாவங்களை நிவர்த்தி ஆக்குறதற்கு, ஆசாரியனுடைய பாவமா இருக்கட்டும், மகா பிரதான ஆசாரியனுடைய பாவமா இருக்கட்டும், எல்லாரும் அவர்கள் பாவிகளாக இருந்தபடினால் இதோ இரக்கம் காண்பிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் பாஸ்டர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் எல்லாரையும் கொன்று போடணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி அல்ல எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே. அந்த கொன்று போடுதல கூட ஆண்டவர் சொன்னாரு, எவன் நீதி உள்ளவனோ அவன் முதலாவது கல்லெறிய கடவன். அப்போ அவன் உண்மையா யோசிச்சானா, நான் யாரு பாத்திரன் அல்ல என்று சொல்லி அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், மோசேயினுடைய காலமாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளுடைய காலமாக இருந்தாலும் சரி, தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமுக்கு காண்பித்த இரக்கம், ஆதாமுக்கு காண்பித்த இரக்கத்தை நம்மேலும் இப்பொழுதும் கிறிஸ்துவின் மூலமாக காண்பிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ஒரு வேத பகுதியை அந்த கால பின்னணியிலே நாம் படிக்க வேண்டும். இந்த அனுபவத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்த போது ரோமர்கள் அரசாண்ட ஒரு காலம். ரோமர்கள் என்றாலே கொடூரமானவன். நம்ம எப்படி இப்ப ஹிட்லர் அப்படின்னாவே
பாவங்களையெல்லாம் நீர் கவனித்து அதற்கேற்றபடியே எங்களுக்கு நீர் எல்லா நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு இருந்தா இன்னைக்கு உலகத்துல யார் உயிரோட இருப்பா? யாருமே இருக்க முடியாது. அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை பெறும்பொழுது மனிதர்கள் எல்லாரும் மாண்டு போவார்கள். நாம் மரித்து அல்லவா போயிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்த பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு 70 வருஷம் அடிமையா போனாங்க. அவங்க அடிமையா போன பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் காண்பிக்கல, ஏதோ எதிரிகள் கையில எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, எங்களுடைய எல்லா சந்ததியெல்லாம் அழிந்து போயிட்டு என்று சொல்லி அவர்கள் சொன்னபோது மீந்த அந்த சிறு கூட்டத்திற்கு ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக அந்த 70 வருஷம் பாபிலோனிலே அடிமையா இருந்தவர்களுக்கு எழுதி அனுப்பின இதுதான் புத்தகம் தான் இதோ புலம்பல். அந்த புலம்பலிலே சொல்லும் பொழுது என்ன அழகா சொல்றாரு பாருங்கள். 3ஆம் அதிகாரம் 22வது வசனம், நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த வார்த்தையை சொல்றார். நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் இரக்கம் இல்லாதவர் என்று சொல்லுகிறீர்களோ? உங்களுடைய முற்பிதாக்கள் அவருடைய பாவங்களின் நிமித்தமாய் மரித்தார்கள். ஆனா இப்போ நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திலே மீண்டு இருக்கிறோம். எதனால் என்றால் தேவனுடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை என்று பார்க்கிறோம். தேவனிடத்திலே இரக்கத்தை பெறுகிற நீங்களும் நானும் மற்ற சக மனிதரிடத்திலே நாம் இரக்கம் காண்பிக்க வேண்டும் அல்லவா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த லோத்துவை சோதோம் பட்டணத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 புருஷர்கள் போனார்கள். முதலாவது போய் ஆபிரகாமுடைய வீட்டில் தான் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அறிவித்த பொழுது ஆபிரகாம் தன்னுடைய ஜெபத்திலே ஜெபிக்கிறார். ஐயோ, என்னுடைய சகோதரன் லோத் அங்க இருக்கிறானே, அவனுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே 50லேருந்து சொல்லிட்டே வரார். கடைசியா 10 நீதிமான் இருந்தால் அந்த பட்டணத்தை நீர் அழிப்பீரோ என்று சொன்ன பொழுது ஆண்டவர் இல்ல அப்படின்றார். அப்போ இவருக்கு தெரிஞ்சிருச்சு ஆபிரகாமுக்கு 10 நீதிமான் கூட எங்க இல்ல? சோதோம் குமாராவில இல்லை. கொடிய ஒரு தேசமாக அது மாறிவிட்டது. ஆனா பாருங்க, கர்த்தருடைய தயவு ஆபிரகாம் யார மனசுல வச்சு கேட்டாரு என்ற அந்த ஜெபத்தை ஆண்டவர் அறிந்து வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19:16 சொல்லும் போது, அவன் தாமதித்து கொண்டிருந்த போது, யாரு தாமதித்து? லோத்து லேட் பண்ணிட்டே இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, இதோ நகரம் சீக்கிரமாய் அழிய போகிறது, உன்னுடைய உறவினர்களை நீ கூட்டிக் கொண்டு, உன்னுடைய குடும்பத்தாரை கூட்டிக் கொண்டு நீ புறப்படு போ என்று சொன்ன பொழுது இவர் அப்படியே லேட் பண்ணி டிலே பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு நாம கூட அப்படிதான், மனம் திரும்பு என்று ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லும் போது நாளைக்கு அல்லது அடுத்த மாசம் 6 மாசம் இன்னும் அப்படி இருக்கலாம் என்று நாம் நினைத்து கொண்டு போகிறோம். ஆபத்தானது. அங்கு வாக்கியம் சொல்லுகிறது, அவன் தாமதித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை அந்த பட்டணத்தின் வெளியே கொண்டு போய் விட்டார்கள். லோத்துவின் குடும்பம் முழுசையும் ரட்சிக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தது. அதனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். லோத்துவினுடைய மனைவி பாதி தூரம் போனாங்க. இதோ அந்த சம்பாதித்த ஆஸ்தி, பொன், பொருள், தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய இரத்த பந்தம் எல்லாம் இங்க இருக்கே என்று சொல்லி அவர்கள் திரும்பி பார்த்தபோது சம்பவித்தது என்ன? அவள் உப்பு தூணாக மாறினாள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்னைக்கும் இந்த கடைசி நாட்களிலே உங்களுடைய கைகளையும் என்னுடைய கைகளையும் ஆண்டவர் பிடித்து இந்த உலகத்தை விட்டு வெளியே வாங்க, அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திலிருந்து நம்முடைய கையை பிடிச்சு ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். நாம் எப்படி இருக்கிறோம்? லோத்துவுக்கு காண்பித்த அதே இரக்கத்தை இந்த கடைசி நாட்களிலே உங்கள் மேலும் என் மேலும் ஆண்டவர் இதோ கிருபையாக காண்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? கடைசியா ஆண்டவர் சொல்றது 2 குடும்பத்தை வைக்கிறார். இதோ நோவாவின் காலத்திலே நடந்தது போலவும் லோத்துவின் காலத்திலே நடந்தது போலவும் நோவா அவருடைய குடும்பத்தோடு ரட்சிக்கப்பட்டார். ஆனால் லோத்துவனுடைய குடும்பமோ ரட்சிக்கப்படலை. அந்த ஒரு மனுஷனை தவிர அவருடைய குமார்த்திகள் கூட தீட்டான காரியத்தை கடைசியாய் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நாம் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்வோமே என்றால் மேன்மை நமக்கு காத்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வகைகளை நாம் செய்ய வேண்டும். அவருக்கு பிரியமானவைகளை செய்யறவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இரக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க, கடினமா இருக்க மாட்டாங்க. அதை எபேசியர்ல சொல்லும் பொழுது 5:1 சொல்றாரு பாருங்கள், ஆகையால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அப்படி நம்முடைய தேவன் யாரு, எப்படிப்பட்டவர்? இந்த புதிய ஏற்பாடை வாசிக்கும் போதெல்லாம் கிறிஸ்து நடந்து போகிறார், அவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார்.
எதனால செய்தாரு அப்படின்னா, அவர் அவர்களுக்கு இறங்கினபடியினால், மனதுருகினபடியினால், இரக்கம் காண்பித்தபடியினால் என்று வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அதே போல தேவன் நமக்குள்ளாக இருப்பார் என்றால், யாராச்சும் வேதனையிலும் கஷ்டத்திலும் அகப்படும் போது நாம் இரக்கத்தை காண்பிக்கணும். ஒரு நிஜ அனுபவத்தை நான் வாசித்தேன். அந்த அனுபவம் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு போதகர் அவருடைய சர்ச் ஆராதனையை முடித்துவிட்டு அவரு போன போது அந்த சர்ச் பிரிமிசஸ்ல இருந்து எல்லாரையும் கவனித்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்தார். அவர் வந்தபோது எப்பொழுதும் அவங்க ஒருத்தரை ஒருத்தர் கிரீட் பண்ணிக்குவாங்க. பாஸ்டர் ஹவ் ஆர் யூ என்று கேட்பாரு. பாஸ்டர் வந்து அந்த மனுஷனை ஐயா நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி இருக்கிறீங்க என்று கேட்பது வழக்கம். அன்றைக்கு எப்பொழுதும் போல போதகர் அந்த நபரை பார்த்து ஐயா நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது, நான் இன்றைக்கு நன்றாக இல்லை என்று ரொம்ப கடினமாக அவர் சொன்னார். இது வந்து வித்தியாசமான பதிலாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த நபரிடத்திலே என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்டபோது, பிரச்சனை எனக்கல்ல, நம்முடைய சபைக்கு வருகிற ஒரு சகோதரிக்கு பிரச்சனை இருக்கிறது. இதோ வயதான விதவை, அவளுக்கு சம்பவித்தது என்ன தெரியுமா என்று அவர் என்ன சொன்னார்னா, அவங்க தங்கி இருந்தாங்களே வீடு, அந்த வீட்டு ஓனர் இதோ இந்த அம்மாவுடைய ஜாமா எல்லா பொருட்களையும் எடுத்து தெருவில் போட்டுட்டாங்க. இந்த அம்மா தெருவில், ஐயா எனக்கு இன்னும் 1 மாசம் அல்லது 2-3 மாசம் டைம் கொடுங்க, என்னுடைய பிள்ளைகள் நல்ல வேலை செஞ்சு என்னுடைய கடனெல்லாம் அடைச்சிருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கள் என்ற கெஞ்சுகிற காட்சியை நான் பார்த்தேன். இன்னைக்கு எனக்கு இந்த நாள் நல்லாவே இல்லை. அந்த சகோதரிக்கு எதையாகிலும் நாம் செய்ய வேண்டும், சபையாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த போதகரிடத்திலே போய் பேசினார். அந்த போதகரும் மனதுருகி நம் சபையாராக சேர்ந்து அந்த சகோதரிக்கு உதவி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் போய் உதவி செய்த ஒரு அனுபவத்தை நான் வாசித்தேன். இன்னைக்கு ஏன் நம்மளெல்லாம் ஆண்டவர் படைச்சிருக்கிறார், தனி நபரா நம்மளை படைக்கல. உடன் சகோதரர்கள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. கஷ்டப்படும் பொழுது நம்மால் இயன்ற உதவியை அவர்களுக்கு செய்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏன் இரக்கம் கொடுத்தாரு? ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் அவருடைய வாழ்க்கையில சொல்றேன். லோத்து இருந்த அந்த சோதோமை கொள்ளையடித்து கொண்டு அவனுடைய குடும்பம் உடைமைகள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. சோதோமின் ராஜாவும் அங்க அடிமையாக போன போது இங்கு ஆபிரகாம் என்ன செய்தார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தன்னுடைய வீட்டிலே இருந்த ட்ரெயின்ட் வேலைக்காரர்களை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு போய் இதோ அங்கு எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு திரும்ப வந்து சோதோமின் ராஜாவை சந்தித்தார் என்று பார்க்கிறோம். அந்த வேளையிலே அதற்கு முன்பாகவே தசம பாகத்தை அவர் செலுத்திவிட்டு வந்தபோது இங்க என்ன ஒரு காட்சியை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் என்றால், உடன் சகோதரன் தான் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே லோத்து சுயநலவாதியாக மாறி ஆபிரகாம் இதோ அவருடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் சண்டை வந்தபோது, நீ எந்த பக்கமா போறியோ அந்த பக்கமா நீ போகிறதுக்கு ஆப்போசிட்டா நான் போறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி விட்டு கொடுத்தவர் தான் யாரு? இந்த ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில குறைஞ்சு போயிட்டாரா? இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, விட்டு கொடுக்கறதுனால நம்ம குறைந்து போகிறோம். இல்லை, விட்டு கொடுக்கிறவர்கள் தான் மேன்மை அடைகிறார்கள். ஆபிரகாம் இதோ லோத்துவை காப்பாற்றினது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய இரக்கத்தை அந்த முழு குடும்பத்தின் மேல் காண்பித்தார் என்பதை வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே மிக நேர்த்தியாக எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கைக்கு வருவோமே. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் பொறாமைப்பட்டு நிந்தித்து அவரை பல்வேறு விதமான துன்பத்திற்கு ஆளாக்கி அவரை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்தின போது அவருடைய சகோதரர்கள் உணர்ந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாக சில செயல்களை யோசேப்பு செய்தாரு. ஆனா என்ன கடைசியா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை மன்னித்தார் என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆனாலும் அவருடைய சகோதரர்கள் அதை புரிந்து கொள்ளல. அவங்களுடைய அப்பா மரித்து போகிறாரு, அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சகோதரர்கள் பயப்படுறாங்க, எங்க என்னுடைய தம்பி பழி வாங்கி விடுவானோ என்று சொல்லி ஆள் அனுப்பி இதோ நாங்கள் அவனுக்கு அடிமை என்பதை அவனுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன போது யோசேப்பு அழறார். ஏன் அப்படின்னா, என்னுடைய சகோதரர்கள் இன்னும் என் குணத்தை புரிந்து கொள்ளவில்லையா என்று சொல்லி அவரிடத்துல சொல்றாரு. நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் அந்த தீமையெல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றினார்.
ஜீவ ரட்சண்யம் செய்யும்படியாக எவ்வளவு மேன்மையாக கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி இரக்கத்தை காண்பித்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிறது என்ன அப்படின்னா, நம்மள ஒருத்தங்க பழி வாங்கிட்டாங்க, நான் அவங்கள மறுபடியும் பழி வாங்குவேன் என்று சொல்லி ஒருபோதும் இறங்காமல் நமக்கு இரக்கத்தை ஆண்டவர் காண்பித்திருக்கிறபடினால் என்னுடைய உடன்பிறப்புக்கும் என்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு நான் தேவன் எனக்கு கொடுத்த இரக்கத்தை நான் பிரதிபலித்து வாழ்வேன் என்று வாழும் பொழுது கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கு மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையா மாறும். ஒரு குறைச்சலும் இல்லாமல் நிறைவாக உங்களை என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனா நிறைய நேரத்துல நீங்களும் நானும் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, கடினமான உள்ளம், மன்னிக்காத தன்மை மனிதர்களாகிய நமக்குள்ளாக இருக்கிறது. அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியே தாவீதினுடைய வாழ்க்கைக்கு நாம் வருவோம் அப்படின்னா, தாவீது இரக்கமுள்ள மனுஷன். அவருடைய வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் பார்க்கலாம். சவுல் எத்தனையோ விசை தாவீதை கொல்ல அவன் முற்பட்டான். ஆனால் ஆண்டவர் சவுலுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல. தாவீதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தார். ஆனா இந்த தாவீது அந்த சவுல் தூங்கி கொண்டிருந்த போது அவருடைய வஸ்திர தொங்கலை வெட்டிடுறாரு. அந்த வஸ்திர தொங்கலை வெட்டினதுனால அவனுடைய இருதயம் அவனை வாதித்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர் மேல கத்தி கூட படல. அவருடைய ராஜாவுடைய வஸ்திரத்தை நான் வெட்டிட்டேனே அப்படின்னு சொல்லி அவருடைய மனசு அவ்வளவா நிந்தித்ததான். அப்படின்னா எவ்வளவு இரக்கமான மனுஷன். இன்னைக்கு நாம ஒருத்தர் நமக்கு பிடிக்கல, அவங்க நமக்கு விரோதமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க நம்மளை பழி வாங்குறாங்கன்னா, நாம எப்ப அவங்கள பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா, நாம் காலத்தை தேடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் சிலுவையிலே அறைய அவரை கொண்டு போகிறதுக்கு முன்பாக அவரை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது பேதுரு எடுத்து டப்புன்னு அவர் கையில இருந்த கத்தியை எடுத்து சேவகனை போடுறாரு. அங்கேயே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? உன் கத்தியை உன் அறைக்குள் போடு. நான் நினைச்சா ஜெபித்த ஆண்டவர் எத்தனையோ லேகியோன்களுக்கு அதிகமான தேவ தூதர்களை அனுப்புவார். ஆனால் நான் அதையெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? இரக்கம் என்று சொல்லி அந்த காதை மீண்டுமாக எடுத்து அந்த சேவகனிடத்திலே வைத்து அதை ஒட்டி சுகப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இரக்கத்தையே கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த இரக்கத்தையே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைதான் சங்கீதம் 85:10 நாம் வாசிக்கும் பொழுது, கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். அதனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுடைய ரட்சிப்பை ருசிக்கிறபடியினால் நற்கிரியைகளினாலே நாம் நிரப்பப்படவர்களாக இருக்க வேண்டுமே என்றால், நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறது மாத்திரமில்லாமல் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்து எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வோமே என்றால் நம்மளை யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நம்மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறபடினால் நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இரக்கமானவர்கள். ஆனால் நிறைய பேர் நம்மகிட்ட ஏன் வரமாட்டேன்றாங்கன்னா, நம்மிடத்துல இரக்கம் இல்லை என்பதே உண்மையாக இருக்கிறது. அதனால் எஞ்சியுள்ள வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு நாம் இரக்கம் காண்பித்து நாம் வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.